இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு எல் சைஸ் கவுண்டர் டாப் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கவுண்டர் டாப்போட கார்னர்ல வந்து ஒரு மிக்ஸி வச்சிருக்கேன். ஏன்னா அங்க பிளக் பாயிண்ட் இருக்கறனால அந்த இடத்துல வந்து கார்னர்ல மிக்ஸி வச்சிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். அதுல வந்து குக்கிங்க்கு தேவை அப்பப்போ எடுக்கிற அந்த கத்தி, அந்த பேட்டர் வந்து மிக்ஸ் பண்றது, அந்த மாதிரி இது எல்லாமே நான் வச்சிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு இடிக்கல் வச்சிருக்கேன். இது வந்து இஞ்சி, அந்த டீக்கு இஞ்சி, அந்த ஏலக்காய் அந்த மாதிரி இடிக்கிறதுக்குலாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல இதை வச்சிருக்கேன். அடுத்தது குக்கிங்க்கு யூஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல வந்து வாட்டர் வச்சிருக்கேன். இடத்துல ஒரு பிஜிஎன் பிராண்டோட 3 பர்னர் ஸ்டவ் தான் வந்து இருக்கு. அதுக்கு இப்ப ஸ்டவ்வுக்கு பக்கத்துல வந்து ஒரு அஞ்சரை பெட்டி வச்சிருக்கேன். அதுல வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ற கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு ட்ரே வச்சிருக்கேன். இந்த ட்ரேல வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ற ஆயில், அதாவது குக்கிங் ஆயில், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், இது வந்து பொரிச்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஆயில்லாம் இதுல ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நெய், பெப்பர், சால்ட்டு, அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சிருக்கேன். அடுத்தது அது பக்கத்துல வந்து இதுல வந்து 2 ஜாடி வச்சிருக்கேன். இதுல வந்து புளியும் மிளகாயும் வந்து இதுல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது வந்து இந்த 3 ஜாடியில வந்து மஞ்சத்தூள், மிளகாய், குழம்பு மிளகாய் தூள், இதுல வந்து உப்பு, இதெல்லாம் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து சிங்க் இருக்கு. சிங்க்குக்கு மேல வந்து சிங்க்குக்கு கிளீன் பண்ற அந்த இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துல கீழே வந்து இப்ப இதுக்கு பக்கத்துல வந்து இங்க வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ற அந்த சில்வர் ஸ்க்ரப், அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து கவுண்டர் டாப் கிளீன் பண்றதுக்காக அதுக்கான லிக்விடு, அதுக்கப்புறம் இங்க வந்து டிஷ்வாஷ் டிஸ்பென்சரு, இதெல்லாம் வந்து இங்க இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து இங்க வந்து அந்த பாத்திரம் விளக்குற கூட இருக்கு. அதுக்கு மேல வந்து அந்த தட்டு, அந்த கரண்டி, இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டாண்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு வாட்டர் டேப் இருக்கு. அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.